மலேசியாவின் 2026 பட்ஜெட்டின் கீழ் ஆசிரியர் பயிற்சிக்காக ஒதுக்கப்பட்ட 115 மில்லியன் ரிங்கிட் தொகை புதிய பாடத்திட்டங்கள், ஸ்டெம் மற்றும் டிஜிட்டல் புரட்சிக்கு ஆசிரியர்களை தயார்படுத்த போதுமானதா என்ற கேள்வியை நிபுணர்கள் எழுப்பியுள்ளனர். டெய்லஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வான் சாங்டா, ஜெல்டா அமைப்பின் தலைவர் வின்சென்ட் டி சில்வா ஆகியோர் வேகமாக மாறிவரும் தொழில்நுட்பத்திற்கு ஆசிரியர்கள் ஏற்புடையவர்களாக மாற விரிவான வெளிப்புற ஆதரவுடன் கூடிய தொழில்முறை மேம்பாடு, மனநல ஆதரவு ஆகியவை அவசரமாக தேவை என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். உள்கட்டமைப்பு செலவீனங்களிலிருந்து ஆசிரியர்களை வலுப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு பங்காளித்துவங்கள், தொழில் முன்னேற்ற வாய்ப்புகள், ஊக்கத்திட்டங்கள் வழங்குவதற்கும் அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். ஏனெனில் கல்வியாளர்கள் மீதான முதலீடே மாணவர்களின் வெற்றிக்கும் மலேசியாவின் எதிர்காலத்திற்கும் அத்தியாவசியமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.